இன்னைக்கு எபிசோட்ல பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல கோமதி அவங்க பசங்களோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பசங்க எல்லாருமே கோமதி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. அதுவே கோமதிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த கோமதி இல்லைன்னா சமைக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருந்தாலே போதும், அதைத்தான் இவ்வளவு நாளும் நான் பாத்துக்கிட்டு இருந்தேனா அப்படின்னு கோமதி ரொம்பவே வேதனைப்படுவாங்க. காலையில எழுந்ததும் மீனாவும் ராஜியும் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாண்டியன் சரவணனை கூட்டிட்டு கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல ராஜியவும் மீனாவையும் கூப்பிட்டு கோமதி எப்படி இருக்கா, இங்க எழுந்துட்டாளா, உடம்பு எப்படி இருக்கு இப்ப அவளுக்கு அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல கோமதியும் அங்க வருவாங்க. அரசியோட அம்மாச்சி எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க. பாண்டியன் நேரடியா கோமதி கிட்டேயே உடம்பு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கேட்பாரு. கோமதி நீங்க கடைக்கு போக வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் வீட்டுல இருக்கிற நகை பத்திரம் எல்லா ரூமோட சாவி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து பொதுவுல வச்சு எல்லார்கிட்டையுமே தெரியற மாதிரி சொல்லுவாங்க. வீட்டுல அவங்க வச்சிருந்த மொத்த பணத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி, நான் இந்த வீட்டை விட்டு போறேன், இந்த பொறுப்பை எல்லாம் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியனும் எதுக்கு கோமதி இந்த முடிவு, ஏன் என்னாச்சு, எல்லாத்தானே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. கோமதியோட அம்மாவும் அதையே தான் கேட்பாங்க. உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்பாங்க. அதெல்லாம் நல்லா தாமா இருக்கேன், நீ அமைதியா இரு, எனக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்ல, அதனால நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கதிரும் எவ்வளவோ சொல்வாரு. கதிரு ராஜி யார் சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. ஏன் நீங்க எல்லாம் கோச்சுக்கிட்டு வெளியில போறது இல்லையான்னு பாண்டியனையே கேட்பாங்க. என்ன கோமதி பேசுற, ஆம்பளைங்க கோச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் வெளியில போவாங்க, கோயில் குளம்னு எங்கேயாவது படுத்திருந்துட்டு காலையில எஞ்சி வந்துருவாங்க. ஆனா உனக்கு அப்படி பண்ண முடியுமா, உனக்கு யார தெரியும், எதுக்கு நீ இப்ப பேசிக்கிட்டு இருக்க, என்ன மரியாதை இல்லை இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. இனிமேலும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு எல்லா பொறுப்பையும் நான் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் போதும், எல்லா பொறுப்பையும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்புவாங்க. பாண்டியன் கோமதி அம்மாவை பார்த்து, பாத்தீங்களாத்த இதோ ஆரம்பிச்சுட்டால அடுத்த நாடகத்தை அப்படின்னு சொல்லுவாரு. சீரியல்ல மட்டும் இல்ல, நிஜத்திலயும் நிறைய பெண்கள் இந்த மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எத்தனையோ பெண்கள் வீட்டுல இருக்கிற எல்லாருமே நம்ம மேல ரொம்பவே பாசமா இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில வீட்டோட எல்லா பொறுப்பையும் தான் தலைமையில போட்டுக்கிட்டு தன்னோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மத்தவங்களோட சந்தோஷத்துக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் இல்ல, எத்தனையோ பெண்கள் அப்படித்தான் வாழ்ந்துட்டும் போயிருக்காங்க. எத்தனையோ முன்னேற்றங்கள் வந்தாலும் இன்னமும் கோமதி மாதிரியான பெண்களோட வாழ்க்கையில மாற்றமே இல்லைங்க.